साक्षात् देवः जनार्दनः ग्रहाश्च एव पिशाचाश्च वेताला ब्रह्म राक्षसाः पन्नगाश्च उपशाम्यन्ति दशवक्त्रस्य धारणात्. ஸோ ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஒன்றுலையும் என்ன மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் அந்த ருத்ராட்சத்தில் இருக்குது, அதனால என்னெல்லாம் பாவம் போகும்னு சொல்லிட்டு இருக்கார். ஸோ தசவக்திரக து தேவேஷக, ஸோ சாட்சா தேவக ஜனார்தனக, சாட்சாத்தா ஜனார்தனன் தான் 10 முகம். 10 முகமுடைய ருத்ராட்சம் வந்து சாட்சாத் விஷ்ணு தான், விஷ்ணுவோட ரூபம் தான் அது. கிரகாஷ்சைவ பிசாச்சாஷா, அதனால அதை போட்டுன்னா என்னாகும், இந்த கெட்ட கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி பிசாச்சுகள், வேதாளம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி வேண்டாத இதுதான் பிசாச்சு மாதிரி தான் ஒரு கணங்கள், வேதாள கணங்கள். பிரம்மராட்சசர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம். பன்னகாஷ்டன்னு பாம்பினால் வரக்கூடிய தோஷம். உபசாமியதி, அதெல்லாமே போயிடும், அதெல்லாமே சமனமாயிடும். இதனால் ஏற்படக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த 10 முகமுள்ள ருத்ராட்சத்தை போட்டுட்டா தசவக்திரஸ்ய தாரணாத், 10 முக ருத்ராட்சத்தை தரிப்பதால் இந்த பாவம் விலகும். दशवक्त्रस्तु देवेशः साक्षात् देवः जनार्दनः ग्रहाश्च एव पिशाचश्च वेताला ब्रह्म राक्षसाः पन्नगाश्च उपशाम्यन्ति दशवक्त्रस्य धारणात्. वक्त्र एकादश रुद्राक्षः रुद्र एकादशकं स्मृतं शिखायां धारयेद्यः वै तस्य पुण्यफलं शृणु. अश्वमेधसहस्रस्य वाजपेयशतस्य च गवां शतसहस्रस्य सम्यक् दत्तस्य यत्फलं तत्फलं लभते शीघ्रं वक्त्र एकादश धारणात्. வக்ர முகம், அதாவது 11 முகமுள்ள அந்த இது ஏகாதச மூஞ்சியுடைய அந்த ருத்ராட்சத்தை அணிவதால் ருத்ர ஏகாதசகம் 11 ருத்ரர்கள் அதுக்கு ஈக்குவல். அது 11 ருத்ரர்கள் இருக்கா இல்லையா, ஏகாதச ருத்ரர்களுக்கு சமமாகப்பட்டது அந்த ருத்ராட்சம். ஷிகாயாம் தாரையேத்து, தலையில் ஷிகையில் யார் அதை அணிகிறானோ அந்த ருத்ராட்சத்தை, தஸ்ய புண்ணியபலத்தை கேளு, அதோட புண்ணியபலம் என்னன்னு சொல்கிறேன். அஸ்வமேத சகசிரசிய 1000 அஸ்வமேத யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, வாஜபேயஷா 100 வாஜபேய யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, அது மாதிரி கவாம் சதசகசிரசிய 100 × 1000 லட்சம் பசுக்களை தானம் பண்ணினால் ஏற்படக்கூடிய புண்ணியம் எவ்வளவோ, சம்யக் தத்தஸ்ய தத்பலம், தத்தஸ்யன்னு அந்த 1,00,000 பசுக்களை தானம் பண்ணினா அந்த தத்தம்னு கொடுத்து அந்த தானம் பண்ணின பலம் எது உண்டோ தத்பலம் லபதே, அந்த பலனை அடைவான். சீக்கிரம், அது உடனே கிடைக்கும். பக்திர ஏகாதச தாரணா, 11 முகமுள்ள ருத்ராட்சத்தை அணிவதால். वक्त्र एकादश रुद्राक्षः रुद्र एकादशकं स्मृतं शिखायां धारयेत् यः वै तस्य पुण्यफलं शृणु. अश्वमेधसहस्रस्य वाजपेयशतस्य च गवां शतसहस्रस्य सम्यक् दत्तस्य यत्फलं तत्फलं लभते शीघ्रं वक्त्र एकादश धारणात्. ஒரு செகண்ட் करना. 12 आस्यस्य रुद्राक्षस्य एव कर्णे तु धारणात् आदित्याः तोषिता नित्यं 12 आस्ये व्यवस्थिताः गोमेदे च अश्वमेधे च यत्फलं तद् अवाप्नुयात्. शृङ्गिनां शस्त्रीणां चैव व्याघ्रादीनां भयं न हि न च व्याधिभयं तस्य नैव च आदिः प्रकीर्तितः. ஸோ இப்போ 12 இது போடுறச்சோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோகம் கொடுக்க, 10 இது லைன் இருக்க நம்ம பாதியாக பிடிச்சிருக்கோம். அதை 12 ஆசியசிய 12 முகமுள்ள ருத்ராட்சம். ஸோ அந்த மாதிரி ருத்ராட்சத்தை அணிவதால் ஏற்படக்கூடியது. ருத்ராட்சச ஏவ கர்ணேது உதாரணம், அதில் காதில் போட்டுண்டா, அந்த 12 முகமுள்ள ருத்ராட்சத்தை காதில் போட்டுண்டால் ஆதித்யாக தோஷிதாக, 12 ஆதித்யர்கள் இருக்கா இல்லையா, ஸோ 12 ஆசிய விவஸ்திதாக, ஸோ அந்த ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த முகங்கள், ஸோ அதில் இருக்கக்கூடியவர்கள் 12 ஆதித்யர்களாகவே கருதப்படுகிறார்கள். அவள் சந்தோஷப்படுவாள்.
கோமேதேச்ச அஸ்வமேதே கோமேத யாகம் பசு யஜ்ஞம் பண்ணுறனாலோ அஸ்வமேத யாகம் பண்ணினாலோ பலம் எந்த பலன் கிடைக்குமோ ததவாப்னியாத் அந்த பலன் கிடைக்கும். ஸ்ருங்கினாம் இதனால் என்ன பாவங்கள் போகும், என்ன கஷ்டம் போகும்னா, ஸ்ருங்கினா கொம்புடைய மிருகங்கள், கொம்பு வச்சுருக்க காளையெல்லாம் பசுவெல்லாம் முட்டாது. ஸோ ஸ்ருங்கினாம் அந்த அதனால் அந்த கொம்புகளுடைய மிருகங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து கிடையாது. சஸ்திரினாம் சஸ்திரம் ஆயுதங்கள், ஆயுதத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் கிடையாது. வியாக்ர ஆதீனாம் பயம் வியாக்ர புலியெல்லாம் வந்து நம்மளை கடிக்காது அந்த ருத்ராட்சம் போட்டுண்டானா. நச்ச வியாதி பயம் வியாதி வராது. நைவச்ச ஆதிஹி ஆதின மனோவியாதி. ஸோ மனவியாதியோ உடல் வியாதியோ எதுவுமே தீண்டாது இந்த 12 முகமுள்ள ருத்ராட்சத்தை காதில் போட்டுண்டான்ற. द्वादश आस्यस्य रुद्राक्षस्य एव कर्णे तु धारणात् आदित्याः तोषिताः नित्यं द्वादश आस्य व्यवस्थिताः गोमेदे च अश्वमेधे च यत्फलं तद् अवाप्नुयात् शृङ्गिणां शस्त्रिणां चैव व्याघ्रादीनां भयं नहि न च व्याधिभयं तस्य नैव च आदिः प्रकीर्तितः न च किञ्चित् भयं तस्य न च व्याधिः प्रवर्तते न कुतश्चित् भयं तस्य सुखी चैव ईश्वरः भवेत् हस्ति अश्व मृगमार्जार सर्पमूषक दर्दुरान् करांश्च शृगालांश्च हत्वा बहुविधानपि मुच्यते न अत्र सन्देहः वक्त्र द्वादश धारणात्. ஸோ இந்த 12 முகத்தில் போடுறதுனால என்னெல்லாம் பலன் இன்னும் திருப்பி சொல்கிறேன். ந கிஞ்சித் பயம் தஸ்ய அவருக்கு ஒரு பயமும் இருக்காது. இந்த 12 முகத்தை காதில் போட்டுண்டாச்சுன்னா ஒரு பயம் கிடையாது. ந ச வியாதிகி பிரவர்த்ததை வியாதி வராது. ந குதஷ்சித் பயம் தஸ்ய யார்கிட்ட எங்கேருந்தும் பயமே கிடையாது. சுகி சுகமாக இருப்பேன். சைவ ஈஸ்வரக பவேத் தானே ஈஸ்வரன் மாதிரி அவ்வளோ சர்வசக்தனாக இருப்பான் அவன். ஹஸ்தி அஸ்வ எந்தெல்லாம் அனிமல்ஸ்லேருந்து பயம் கிடையாதுன்னு லிஸ்ட் பண்ணுறாருங்க. ஹஸ்தி யானை, அஸ்வ குதிரை, மிருகன்னா ஜென்ரலாக மிருகங்கள் சொல்லுவோம், இங்கே மிருகன்னா மானுன்னு எடுக்கலாம். மார்ஜார பூனை, சர்ப்பம் பாம்பு, மூஷக எலி, தர்துரகன்னு சொன்னால் ஃப்ராகு தவளை, அப்புறம் கரன்னு சொன்னா கழுதை கழுதை 4, ஸ்வ நாய், ஷிகாலன்னா இது ஓநாய் சென்னாய் அதெல்லாம் ஷிகால நரின்னு சொல்லலாம். ஸோ ஹத்வா பகுவிதான அதெல்லாம் கொண்டுட்டான் வச்சுக்கோ. இந்த அனிமல்ஸ் எல்லாம் அவன் கொண்டானால் முச்சத்தே பாவத்துலேருந்து விடுபட்டுடுவான். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பூனியோகினி எதையோ கொண்டா கூட அவனுக்கு அந்த பாவம் தீண்டாது. நாத்திர சந்தேகமே வேண்டாம். 12 முக ருத்ராட்சத்தை தரிச்சின்றான பாவம் தீண்டாது. न च किञ्चित् भयं तस्य न च व्याधिः प्रवर्तते न कुतश्चित् भयं तस्य सुखी चैव ईश्वरः भवेत् हस्ति अश्व मृग मार्जार सर्प मूषक दर्दुरान् करांश्च शृगालांश्च हत्वा बहुविधान् अपि मुच्यते न अत्र सन्देहः वक्त्र द्वादश धारणात्. वक्त्र त्रयोदशः वत्स रुद्राक्षः यदि लभ्यते कार्तिकेयसमः ज्ञेयः सर्वकामार्थसिद्धिदः रसः रसायनं चैव तस्य सर्वं प्रसिद्ध्यति तस्यैव सर्वभोग्यानि न अत्र कार्या विचारणा मातरं पितरं चैव भ्रातरं वा निहन्ति यः मुच्यते सर्वपापेभ्यः धारणात् तस्य षण्मुख. ஸோ 13 முகம் அது கிடச்சானா, ஏன்னா அது கொஞ்சம் ரேர் போட்டிருக்கு. ஸோ அதனால் எதி லபியத்தை ஒரு கிடச்சானா நீ வந்து அந்த 13 முகத்துள்ள போட்டுக்கலாம். பக்தரஸ்ய திரையோதச 13 முகமுள்ள அந்த ருத்ராட்சத்தை போட்டுண்டா நீ பகவான் முருகன் மாதிரியே இருப்பேன். கார்த்திகேய சமகங்கேக கார்த்திகேயனோட ஈக்குவலாக ஒன்று பார்க்கலாம். சர்வ காமார்த்த சித்திதக காம அர்த்தா எல்லாமே இந்த லோகத்தில் புருஷார்த்தங்கள் எல்லாமே உனக்கு சித்தியாகும், எல்லாம் கிடைக்கும். ரசக ரசாயனம் செய்வ ரசம்னால என்னது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருப்பான். ஸோ அயனம் ரசமான அந்த வழியாக இருப்பேன் அவன். தஸ்ய சர்வம் பிரசித்தி அவன் நினச்சதெல்லாம் நடக்கும், எல்லாமே கிடைக்கும் அவனுக்கு. பிராசித்தியதி நன்றாக அடைவான்.
தஸ்யேவ சர்வபோக்யானி, அவனுக்கு எல்லா போகங்களும் நினைக்கிற நேரத்தில் போகங்கள் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் ந அத்திர காரியா விசாரணை, சந்தேகமே வேண்டாம், அதில் வந்து விசாரணைக்குள்ளே இதில் கொஷின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மாதரம் பிதர சைவ பிராத்தரம் வாக நிகந்தி. சரி, ஒருவேளை அம்மாவை கொன்னுட்டான், அப்பாவை கொன்னுட்டான், பிராத்தரம் பிரதரை கொன்னுட்டான், நிகந்தியக அப்படி கொன்னால் கூட சர்வ பாபேபியக முச்சதே, எல்லா பாபத்திலிருந்துமே விடுபட்டுடுவான். தாரணாச்ச தஸ்ய ஷண்முக. ஷண்முக இது யார்? சிவன் வந்து தன்னுடைய பிள்ளையான முருகனுக்கு சொல்லிட்டு இருக்கார். இதைத்தான் இதை இப்படி என்ன சொன்னார்கிறத நாராயணர் நாரதரை சொல்கிறார். இப்போ ஷண்முகனுக்கு சிவன் சொல்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஷண்முகான்னு கூப்பிட்றார். ஷண்முகனே, இதனால் இந்த பாவங்கள் எல்லாம் நீங்கிடும், ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். वक्त्रत्रयोदशः वत्स रुद्राक्षः यदि लभ्यते कार्तिकेयसमः नेयः सर्वकामार्थसिद्धितः रसः रसायनं चैव तस्य सर्वं प्रसिद्ध्यति तस्य एव सर्वभोग्यानि न अत्र कार्या विचारणा मातरं पितरं चैव भ्रातरं वा निहन्ति यः मुच्यते सर्वपापेभ्यः धारणात् तस्य षण्मुख. चतुर्दशस्यः रुद्राक्षः यदि लभ्येत पुत्रक धारयेत् सततं मूर्ध्नि तस्य पिण्डः शिवस्य तु किं मुने बहुना उक्तेन वर्णनेन पुनः पुनः पूज्यते सन्ततं देवैः प्राप्यते च परागतिः. 14 முகம். சதுர்தச ஆசியக ருத்ராட்சக, 14 முகமுள்ள அந்த ருத்ராட்சத்தை எதி லபியத்தை, அது கிடச்சான ஹே புத்திரக முருகா, தாரையே சததம் மூர்த்தினி, அது தலையில் போட்டுண்டா. ஸோ 14 முகமுள்ள அந்த ருத்ராட்சத்தை தலையில் வச்சுண்டா. தஸ்ய பிண்டக சிவஸ்ய தூ, அவனுடைய பிண்டம்னு சரீரம், அவனுடைய சரீரம் சிவசரீரம் தான், அவன் நேர சிவப்பழம் தான் அவன் அப்படிங்கிற. கிம்முனே பகுனா உக்தானே. இப்போ நாரதர்கிட்ட இவர் நாராயணர் பேசுகிறாருன்னு எடுத்துக்கிறேன். கிம் முனேன்னு வந்துட்டார்னா இப்போ அடுத்த நேரம் நாரதர்கிட்ட நாராயணர் சொல்கிறார். பகுனா உக்தேன்னு கிம், திருப்பி சொல்லி என்ன பிரயோஜனப்பா கேளு. வர்ணனேன புனப்புறக, திருப்பி ஒரு முகத்துலேருந்து ஆரம்பித்து 14 முகம் வர்ணிச்சுன்னு என்ன காரியம். சந்ததம் பூஜ்யதே தேவைஹி. ஸோ எல்லாரும் தேவர்களால் பூஜிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி ருத்ராட்சாணிந்தவர்களை தேவர்களால் பூஜிக்கப்படுகிறார்கள். பிராபியதே ச பராகதிகி, அவளுக்கு நல்ல பரமகதி உயர்கதி கிடைக்கும். चतुर्दश आस्यः रुद्राक्षः यदि लभ्येत पुत्रक धारयेत् सततं मूर्ध्नि तस्य पिण्डः शिवस्य तु किं मुने बहुना उक्तेन वर्णनेन पुनः पुनः पूज्यते सन्ततं देवैः प्राप्यते च परागतिः. रुद्राक्ष एकः शिरसा धार्यः भक्त्या द्विजोत्तमैः षड्विंशद्भिः शिरोमाला 50 हृदयेन तु तला अक्षैः बाहुवलये अर्क अक्षैः मणिबन्धनम्. ஏக்கக ருத்ராட்சக சிரசா தாரியக, ஒரு ருத்ராட்சம் தலையில் கண்டிப்பாக தரிச்சுக்கணும். பக்தியோடு திஜோத்தமைகி, பிராமணர்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு ருத்ராட்சமாக தலையில் தரிச்சுட்டே ஆகணும். ஷட்விம்ஷத்பிகி சிரோமாலா, அதாவது 26 ஷட்விம்சத்துங்கிறது 26 ருத்ராட்சத்தில் ஒரு மாலை உண்டாக்கணுங்கிற. சிரோ மாலை தலையில் போட்டுக்கிற ருத்ராட்ச மாலை இது. 50 ஹிருதயேன தூ. ஸோ 50 ருத்ராட்சத்தை வச்சு ஒரு மாலை பண்ணி அதை வந்து ஹிருதயத்தில் இந்த கழுத்தில் போட்டுக்கணும் அதை. ஸோ கலா அச்சைஹி, கலா அச்சன்னா ருத்ராட்சம், கலா அச்சைனா கலானா 16, எப்போவுமே 16 கலைகள், ஏன்னா 16 ருத்ராட்சத்தை வச்சு கையில் ஒரு மாலை மாதிரி போட்டுக்கணும், கையில் போட்டுக்கணும் அதை. ஸோ பாகுவலையே தோளில் வளையல் மாதிரி போட்டுக்கணும் அதை. அர்க்க அச்சைஹி, அர்க்கான சூரியன் எத்தனை பேர்? 12 பேர். ஸோ 12 ருத்ராட்சத்தை வச்சு மணிபந்தனம், ரிஸ்ட்டில் 12 ருத்ராட்சத்தை வச்சு ஒரு வளையல் மாதிரி பண்ணி அதை கையில் போட்டுக்கணும். தலையில் ஒன்றே வச்சுக்கணுங்கிற. रुद्राक्ष एकः शिरसा धार्यः भक्त्या द्विज उत्तमैः 26 शिरोमाला 50 हृदयेन तु कला अक्षैः बाहुवलये अर्क अक्षैः मणिबन्धनम्.
अष्टोत्तरशतैः माला पञ्चाशद्भिः षडानना अथवा सप्तविंशत्या कृत्वा रुद्राक्षमालिकां धारणात्वा जपात्वापि हि अनन्तं फलम् अश्नुते अष्टोत्तरशतैः माला रुद्राक्षैः धार्यते यदि क्षणे क्षणे अश्वमेधस्य फलं प्राप्नोति षण्मुख त्रिसप्तकुलम् उद्धृत्य शिवलोके महीयते. ஸோ இப்போ திருப்பி ஷடானனா அப்புறம் திருப்பி அவர் சொல்கிறது அப்படியே வருது. அது சிவன் வந்து ஷடானன் 6 முகமுடைய கார்த்திகேயனுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை திருப்பி வருது ரிப்பீட் ஆகிறதுக்கு. அஷ்டோத்தர சதைஹி அதாவது இப்போ 108 சதம் 100 அஷ்ட 8 108. ஸோ 108 ஒரு மாலை பண்ணணும். இல்லாட்டினா 50 பஞ்சாஷத்பிகி 50ங்கிறது நம்ம சம்ஸ்கிருத எழுத்துக்கள் 50. அப்புறம் மேருன்னு ஒன்று வந்துடும். அதுக்கு மேலே ஒரு மேருன்னு 51 ஆகிடும். ஸோ அப்படி ஒரு மாலையை பண்ணணும். அதுவா சப்தவிம்சத்தியா இல்லாட்டா 27. ஸோ ஒரு ஸ்டாரோட கணக்கு வச்சுக்கலாம். 27 அதை வச்சுட்டு ஒரு மாலை உண்டாக்கணும். ருத்ராட்ச மாலிகாம் இப்படி ருத்ராட்ச மாலையை கிருத்வா செய்து தாரணாத்வா அதை தரித்தாலோ ஜபாத்வா அதை கையில் வச்சுட்டு ஜபிச்சாலும் பரவாயில்ல. சிவா சிவ சிவ சிவன் ஜபிச்சுட்டு இருந்தாலும் ஓகே. ஜபித்தாலும் ஹி அனந்தம் பலமஸ்னுதே அதோட பலனை சொல்லவே முடியாது. அவ்வளோ பலன் கிடைக்கும். அட்டோதர சதைஹி மாலா அதாவது 108 ருத்ராட்சத்தை வச்சு மாலை உண்டாக்கி ருத்ராட்சைஹி தாரியதேதி அதை மாலை பண்ணி கழுத்தில் போட்டுண்டானா க்ஷணே க்ஷணே ஒவ்வொரு க்ஷணமும் அஸ்வமேதஸ்ய பலம் பிராப்னோது அஸ்வமேத யாகம் பண்ணின பலம் ஒவ்வொரு க்ஷணமும் கிடைக்கும். ஷண்முகா குழந்தாய் 3 சப்த குலம் உத்ருத்திய 3 சப்த 21 3 × 7 21 குலத்தை அவன் தாண்டுவிப்பான். 21 குலத்தை மேலே 10 கீழே 10 தன்னோட குலம் 1 11 மேலும் கீழும் 10 10 20 அப்படி 21 தலைமுறையை அவன் சிவ உத்ருத்திய அவளெல்லாம் அவள் என்ன பாவம் பண்ணாலும் அவளோட பாவமெல்லாம் நீங்கி அவள் சிவலோகத்தை அடையிற மாதிரி பண்ணிவிடுவான். ஸோ சிவலோகே மகியத்தே அவன் சிவலோகத்தை சென்று நல்ல மகானா உட்காண்டிருப்பாங்க. अष्टोत्तरशतैः माला पञ्चाशद्भिः षडानन अथवा सप्तविंशत्या कृत्वा रुद्राक्षमालिकां धारणात्वा जपात्वापि हि अनन्तं फलम् अश्नुते अष्टोत्तरशतैः माला रुद्राक्षैः धार्यते यदि क्षणे क्षणे अश्वमेधस्फलं प्राप्नोति षण्मुख त्रिसप्तकुलम् उद्धृत्य शिवलोके महीयते. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् 11 स्कन्धे रुद्राक्ष माहात्म्यवर्णनं नाम 4ोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 5मोऽध्यायः. ईश्वर उवाच लक्षणं जपमालायाः शृणु वक्ष्यामि षण्मुख रुद्राक्षस्य मुखं ब्रह्मा बिन्दुरुद्र इति ईरितः विष्णुः पुच्छं भवेच्चैव भोगमोक्षफलप्रदम्. இப்போ வந்து திருப்பியும் சொல்லிட்டு இருக்கார். யார்? சிவன் வந்து பிள்ளைகிட்ட முருகன்ட்ட சொல்லிட்டு இருக்கார். ஜபமாலாயாக லக்ஷணம். இப்போ ஜபமாலை 108 வச்சு பண்ணு சொன்னேனே அதோட லக்ஷணத்தை நான் சொல்கிறேன் கேளு. சுணு வட்சாமி ஷண்முகா நான் சொல்கிறேன் நீ கேளு. ருத்ராட்சஸ்ய முகம் பிரம்மா அந்த ருத்ராட்சத்துக்கு மேல் பாகம் ஒன்று சொல்லுவோம், கீழ்பாகம் ஒன்று இருக்குது, அப்புறம் ரவுண்ட் இருக்குது. ஸோ அதோடைய முகம் அதோட அது முகம்ங்கிறது ஆமாம் முகம்ங்கிறது அதோட சென்ட்ரல் பிளேஸு அது பிரம்மா. பிந்துங்கிறது மேல்பாகம் பிந்து அதோட மேல்பாகம் வந்து ருத்ரன் அப்படி சொல்லப்படுறது. புச்சம்ங்கிறது பால்பாகம்னா அடிபாகம். ஸோ அது அடிபாகம் வந்து விஷ்ணு. ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே உட்காந்துருக்கா. முகம் பிரம்மா ருத்ரன் அவர் தான் சிவனே தான் சொல்லிட்டு இருக்கார். ருத்ரனாக பாவிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறார் முகம். அது ஒரு சென்ட்ரல் பார்ட்டு. ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி 3 பார்ட்டை சொல்கிறா. போக மோட்ச ஃபலப்பிரதம். ஸோ ருத்ராட்சம் போகத்தை இந்த லோகத்தில் போகத்தை கொடுக்கும், அப்புறம் செத்ததுக்கப்புறம் மோட்சத்தை கொடுக்கும். அந்த 2 பலனையும் கொடுக்கக்கூடிய ருத்ராட்சத்தை இவ்வாறு சொல்கிறார்கள். ईश्वर उवाच लक्षणं जपमालायाः शृणु वक्ष्यामि षण्मुख रुद्राक्षस्य मुखं ब्रह्मा विन्दुरुद्र इति ईरितः विष्णुः पूज्यं भवेच्चैव भोगमोक्षफलप्रदम्. पञ्चविंशद्भिः च अक्षैः पञ्चवक्त्रैः सकण्टकैः रक्तवर्णैः सितैः मिश्रैः
कृतारन्ध्र विदर्पितैः अक्षसूत्रं प्रकर्तव्यं गोपुच्छवलयाकृति वक्त्रं वक्त्रेण संयोज्य पुच्छं पुच्छेन योजयेत् मेरुम् ऊर्ध्वमुखं कुर्यात् तदूर्ध्वं नागपाशकम्. ஸோ பஞ்சவிம்சதிபிகி 21 25 இல்லையா, பஞ்சவிம்சத்தின்னு 25. ஸோ 25 ருத்ராட்சத்தை எடுத்துட்டு பஞ்சவக்திரைஹி ச கண்டகை, அதில் ஒவ்வொன்றுலேயும் 5 முகம் இருக்கணும். 5 முக ருத்ராட்சத்தை எடுத்து 25 எடுத்து ச கண்டகைஹி கண்டகைன்னு என்னது, முள்ளாக இருக்கணும் போலுக்கு. அந்த ருத்ராட்சம் வந்து முழுக்குன்னு இருக்காமல் அந்த முள்ளாக பார்த்தாலே தெரியும் நமக்கு ருத்ராட்சம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது ருத்ராட்சத்தை எடுத்து ரக்தவர்ணைஹி ரக்த ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய ருத்ராட்சம், சிதை மிஸ்ரைஹின்னு சொன்னால் கொஞ்சம் ஒயிட்டும் கலந்ததாக இருக்கலாம். ஸோ ரத்த கலரும் ஒயிட்டும் கலந்ததாக இருக்கக்கூடிய ருத்ராட்சங்கள். கிருத ரந்திர வி தர்பிதைஹி, ஸோ அதில் ஓட்டை இருக்கணும். சில ருத்ராட்சத்தில் ஓட்டை இல்லாட்டினா அதை எலிமினேட் பண்ணிடணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அதில் ஓட்டை இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை எடுத்து வி தர்பிதைஹி, தர்ப்பணம் பண்ணுறதுன்னா கட்டுறதுன்னு அர்த்தம். அப்படி சேர்த்து அப்படி மாலையாக கொறுக்கணும், அந்த ஓட்டை வழியாக மாலையை கொறுக்கணும். அதை அச்சசூத்திரம் பிரகர்த்தவியம், இவ்வாறு ருத்ராட்ச மாலையை செய்ய வேண்டும். கோபுச்ச வலைய ஆக்கிருதி, கோபுச்சம்ங்கிறது பசுவோடு வால். பசுவோடு வால் இருந்து மேலேருந்து கீழே அப்படி குறுகி இருக்குமா, பசுவோட வால் வந்து மேலே திக்கா கீழே அப்படி ஒல்லியாக இருக்குமா, அப்போ கீழே அப்படி ஒல்லியாக வர மாதிரி எடுக்கணும்னா அப்போ ருத்ராட்ச சைஸே வேறையாக இருக்கணுமா. இது வந்து நமக்கு எப்படி தெரியல, அப்படி தான் போடுறான். ஒரு பசுவோட வால் மாதிரி இருக்கிற மாதிரி உள்ள மாலையை நீ உண்டாக்குன்னு சொல்கிறான். அப்போ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லீனியராக அப்படி இறங்குற மாதிரி இருக்கணும் போல் இருக்குது. கோபுச்ச மாதிரி பண்ணணுங்கிற. வக்திரம் வக்திரேன சம்யோஜிய, ஸோ அதோட முகமும் ஜாயின் ஆகணும், புச்சம் சேரணும். அந்த மாதிரி அந்த மாலையை கொறுக்கிறோச்சே அந்த முன்பாகம் அப்படி சேர்ற மாதிரி அப்படி கொறுங்கிறார். அதே புச்சத்தை சேரு சம்யோஜயத்து, அப்படி சேரு மாலை கொறுக்கிற மெத்தட்லாம் சொல்லித்தராருங்க. மேரும் ஊர்துவ முகம் குறியாத்து. ஸோ மேருங்கிறது லாஸ்ட் பீடு இல்லையா, தலையாகப்பட்ட பீடு. அதில் வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணணும், நாகபாஷகம்ன்றார். நாகபாஷகம்னுங்கிறது ஒரு ட்வின் பீடாக இப்படி கிடைக்கிறதா, ருத்ராட்சத்தில் 2 அட்டாச்சாக ஒரு 2 ருத்ராட்சம் சேர்ந்து ஒரே ஒரு ருத்ராட்சம் மாதிரி அப்படி கிடைக்குமா, அதுக்கு பேர் நாகபாஷகம்னு சொல்கிறதான். அது வந்து ரொம்ப ஒரு ஆத்தியாத்மிக சக்தியை கொடுக்கக்கூடியதான். அதனால தான் அதை தூக்கி மேலே வேங்குறேன். ஸோ அதில் மேரும் ஊர்துவ முகம் குறியாது, அந்த மேருவாக அந்த நாகபாஷகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருத்ராட்சம் ட்வின் ருத்ராட்சம், அதைத்தான் மேருவாக எடுத்து வைக்கிறார். पञ्चविंशतिभिः च अक्षैः पञ्चवक्त्रैः सकण्टकैः रक्तवर्णैः सितैः मिश्रैः कृतरन्ध्रविदर्पितैः अक्षसूत्रं प्रकर्तव्यं गोपुच्छवलयाकृति वक्त्रं वक्त्रेण संयोज्य पुच्छं पुच्छेन योजयेत् मेरुम् ऊर्ध्वमुखं कुर्यात् तद् ऊर्ध्वं नागपाशकम्. ராதே கிருஷ்ணா மேம். அப்புறம் இன்னொரு டவுட் மேம். ஏவம் சங்கிரந்திதாம் மாலாம் மந்திரசித்திப்பிரதாயினீம் பிரக்ஷால்ய கந்ததோயேன பஞ்சகவ்யேன ச உபரி ததஹ சிவ அம்பசா க்ஷால்ய ததஹ மந்திரகணான்யசேத் ஸ்பிருஷ்ட்வா சிவா अस्त्रमन्त्रेण कवचेन गुण्ठयेत. சங்கிரதிதா மாலா, இப்படி மாலை கட்டியாச்சு, எல்லாம் மேலே மேருலாம் வச்சு எல்லாம் கட்டியாச்சு மாலையை. மந்திர சித்தி பிரதாயினி, ஸோ நம்ம சொல்கிற மந்திரத்தை அது நமக்கு சித்தி கொடுக்கும், பலன் கொடுக்கும். அந்த ருத்ராட்சத்தை வச்சு சிவன் ஜெபிக்கிற வச்சு அதுக்கு நமக்கு மந்திரத்துக்கு அந்த சித்தி கிடைக்கும். ஸோ பலன் கொடுக்கக்கூடிய அந்த மாலை. ஸோ கந்த தோயேன பிரச்சாலியா, ஒரு சந்தனத்தெல்லாம் போட்டு கரைச்சி அதில் நல்லா முக்கி எடுக்கணும் அதை. ஸோ கந்தம் மணமிக்கு ஒரு தோய தண்ணியில் அதில் பிரச்சாலியா அலமணும் அந்த மாலையை. அப்புறம் பஞ்சகவ்யேனச்ச உபரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதுக்கு மேலே திருப்பி இதுலேருந்து முக்கியம் எடுத்தாச்சா, அந்த பஞ்சகவியம் வாங்கி கடலில் கிடைக்கிறது பஞ்சகவியம். ஸோ அந்த பஞ்சகவியத்தை வாங்கி அதை வச்சு நல்லா அலமணும்.
அதை வச்சு அலம்பணும் அந்த ருத்ராட்ச மாலையை. ததக சிவ அம்பசாச்சால்ய, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணின தண்ணி கிடைக்கும் இல்லையா, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி கோவிலில் தான் வாங்கிட்டு வந்து அதில் இந்த ருத்ராட்ச மாலையை போய் நினைக்கணும். அதுக்கப்புறம் ததக மந்திரகணா நெசேத்து, அதுக்கப்புறம் அதில் மந்திரத்தை சொல்லி அதை மெருகேற்றணும். அதில் எல்லாம் சிவ சிவா நம்ம சிவாய் நம்ம சொல்லி மெருகேற்றணும்னு சொல்கிறான். நியாசம் நெசேத்து, அதில் நியாசம் பண்ணணும். ஸ்பிரிட்வா சிவ அஸ்திர மந்திரேன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாலையை தொட்டுண்டே இந்த அஸ்திராய பட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அஸ்திர மந்திரம். அஸ்திராய பட் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம். ஸோ கவச்சேன கவச்சாய ஹும் அப்படின்லாம் வருதே, இல்லை நமக்கு வந்து இல்லை சும்மா இப்போ கேட்டிருக்கோமே தவிர நமக்கு இதெல்லாம் ஒன்று எப்படி சொல்கிறேன் எது சொல்கிறேன்னு தெரியாது. கவச்சாய ஹும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு அவகுண்டை ஏற்றுனா என்னது, அதோட பவரை அப்படி கொஞ்சம் வெயில் பண்ணணும். அவகுண்டனம் பண்ணுறதுன்னா மறைக்கிறது. அப்படி ஓவராக அந்த அது பவருக்குள்ளே உள்ளே செலுத்தியாச்சு, எல்லா பவரையும் உள்ளே வச்சு அதுக்கு ஒரு திரை போட்ட மாதிரி இந்த அஸ்திராயப்பட்டு கவச்சாய ஹும்னு சொல்லி அதுக்கு ஒரு திரையை போட்டு விட்டுடு அந்த மாலைக்கு. அப்புறம் சத்யோஜாதாதிபிகி, அப்போ சத்யோஜாதம் சத்யோ ஏவம் சங்கிரகிதாம் மாலாம் மந்த்ர சித்தி பிரதாயினீம் பிரக்ஷால்ய கந்ததோ ஏன பஞ்சகவ்யேன ச உபரி ததஹ சிவ அம்பசா க்ஷால்ய ததஹ மந்திரகணான்யசேத் ஸ்பிருஷ்வா शिवा अस्त्रमन्त्रेण कवचेन अवगुण्डयेत् मूलमन्त्रं न्यसेत् पश्चात् पूर्ववत् कारयेत् तथा सद्योजातादिभिः प्रोक्ष्य यावत् अष्टोत्तरं शतं मूलमन्त्रं समुच्चार्य शुद्धभूमौ निधाय च तस्य उपरि न्यसेत् साम्बं शिवं परमकारणम्. ஓகே, மூலமந்திரம் தான் சிவனோட மூலமந்திரம் நமசிவாயா, அதாவது மூலமந்திரம். ஸோ நமசிவாயன்னு சொல்லிட்டு அந்த மாலையில் நமசிவாயன்னு சொல்லி அந்த மந்திரத்தை அதில் ஸ்தாபிக்கணும். பஷாத் பூர்வவத் காரிய ததா, அந்த மந்திரத்தை எப்படி முன்னாடி நியாசம் பண்ணன்னு சொல்கிறேன், மந்திரகணா நியாசயத்துன்னு சொன்னார். அந்த மந்திரகணவன் என்ன மந்திரம்னு சொன்னார்னா நமசிவாய அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் சத்யோஜாதாதிபிகி, ஸோ முதல்ல மூல மந்திரத்தை சொல்லி அந்த மாலையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சத்யோஜாத மந்திரம், அதான் அவரோட 5 பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா சத்யோஜாதம் இல்லை. ஸோ சத்யோஜாதம் பிரபத்தியாமின்னு சொல்லலாம், இல்லை சத்யோஜாயாய நமக அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மந்திரங்களை வச்சுட்டு யாவது அஷ்டோத்திரம் சதம், அப்போ என்ன சொல்லலாம், வாமதேவாய நமக, சத்யோஜாதாய நமக, நம சிவாயா, இப்படி எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் வரிசையாக அவரோட பேரெல்லாம் சொல்லிட்டு 108 தடவை புரோக்ஷியா ஜலத்தை புரோஷனம் பண்ணலாம். இப்போ ஒரு மந்திரம் சொல்லி ஜலத்தை அந்த மாலையில் அப்படி புரோஷனம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி அந்த 108 இது மந்திரத்தை சொல்லி நியாசம் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் மூல மந்திரம் சமுச்சாரிய திருப்பி நமசிவாயை சொல்லிவிட்டு சுத்த பூமோ நிதாயச்சா, நல்ல க்ளீனான பூமியில் அந்த அந்த மாலையை வைக்கணும். நிதானம்னா வைக்கிறது, பூமியில் வச்சு தஸ்ய உபரி நெசேத் சாம்பம் சிவம் பரமகாரணம். இதுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மந்திரம் என்னது, சாம்ப சிவாய நமக. சாம்ப சிவன் தானே மெயினாக சொல்கிறோம். ஸோ ச அம்பா சிவ, அதான் சாம்ப சிவா. ஸோ அம்பாலோடு கூடிய சிவன் பிரதானமாக மெயினான டெய்ட்டி காமேஸ்வரியாக இருக்கான்னு பார்த்தோம். அந்த சாம்ப சிவா மந்திரத்தை கடைசியில் அதை அந்த மந்திரத்தை வச்சு நியாசம் பண்ணணும் பூமியில் வச்சு அந்த மாலையில். मूलमन्त्रं न्यसेत् पश्चात् पूर्ववत् कारयेत् तदा सद्योजादादिभिः प्रोक्ष्य यावत् अष्टोत्तरं शतं मूलमन्त्रं समुच्चार्य शुद्धभूमौ निधाय च तस्य उपरि न्यसेत् शाम्बं शिवं परमकारणम्. प्रतिष्ठिता भवेन्माला सर्वकामफलप्रदा यस्य देवस्य यः मन्त्रः तां तेनैव अभिपूजयेत्. मूर्ध्नि कण्ठे अथवा कर्णे न्यसेद्वा जपमालिकां रुद्राक्षमालया चैवं जप्तव्यं न्यतात्मना. ஸோ பிரதிஷ்டை எடுத்த இந்த மாலை பவேத் மாலா, அப்போ தான் அது நிலையாயிடுது. இப்போ அதில் மந்திரம்லாம் ஜபிச்சு எல்லாம் இது பண்ணியாச்சு. இந்த இதில் அந்த மாலைக்கே ஒரு பவர் வந்துடுது. ஸோ அப்படி மாலை அப்படி பிரதிஷ்டை ஆகிடும். சர்வகாம ஃபலப்பிரதா, அதுக்கப்புறம் தான் அதுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அது எஸ்ய தேவசிய யக மந்திரக, இப்போ ருத்ராட்ச மாலையை பிள்ளையார் பக்தர் போட்டுக்கிறார், கணேச பக்தர் போட்டுக்கிறாருன்னா அவர் அந்த மந்திரத்தை வச்சு சொல்லலாம். அந்த ருத்ராட்சத்தை கணேச மந்திரத்தை சொல்லி அதை அந்த நியாசம் பண்ணலாம். ஸோ எஸ்ய தேவசிய ஏக மந்திரக, எந்த தேவனுடைய எந்த மந்திரத்தையோ தாம் தயனைவ அபிபூஜியேத்து, அந்த மந்திரத்தாலேயே அதை பூஜை பண்ணணும். மூர்த்தினி கண்டே அத்தவா கர்ணே, ஸோ தலையிலையோ கழுத்துலேயோ
கர்ணே காதுலையோ நெசேத்வா ஜபமாலிகா, அந்த மாலையை பண்ணினதுக்கப்புறம் நீ எங்கே வேணால் காதில் போட்டுக்கோ, இல்லை தலையில் போட்டுக்கோ, இல்லை கழுத்தில் போட்டுக்கோ, எங்கே வேணால் போட்டுக்கோன்ற. ருத்ராட்ச மாலையாச்ச ஏவம் ஜப்தவ்யம் நியதாத்மனா, இப்படியாக ருத்ராட்ச மாலை வச்சுண்டு ஜபிக்க வேண்டும். ஜப்தவ்யம் நியதாத்மனானது மனசை ஒடுக்கி அந்த அப்படிப்பட்டவர்கள் இந்த ருத்ராட்ச மாலையை காதிலையோ எங்கே வேணால் அணிஞ்சுண்டு ஜபிக்க வேண்டும். प्रतिष्ठिता भवेत् माला सर्वकामबलप्रदा यस्य देवस्य यः मन्त्रः तां तेनैव अभिपूजयेत् मूर्ति कण्ठे अथवा कर्णे न्यसेत् वा जपमालिकां रुद्राक्षमालया च एवं जप्तव्यं नियतात्मना. कंठे मूर्ध्नि हृदि प्रान्ते कर्णे बाहुयुगे अथवा रुद्राक्षधारणं नित्यं भक्त्या परमया युतः किमत्र बहुना उक्तेन वर्णनेन पुनः पुनः रुद्राक्षधारणं नित्यं तस्मात् एतत् प्रशस्यते. ஒரு செகண்ட் கரெக்ட். ஸோ கழுத்துலையோ மூர்தினி தலையிலையோ ஹிருதி நெஞ்சிலையோ பிராந்தேனன்னு இது சைடு. ஸோ உடம்போட இந்த சைடில் கழுத்து வரையே அது தோளில் போட்டுனா சைடில் போட்டுக்கலாமே, அப்படி சைட்லேயோ கர்ணே காதுலையோ பாகுயுகே தோள்பட்டை. ஸோ 2 தோள்பட்டையில இல்லை பாகுன்னு சொன்னால் கைகள்னு வரும், 2 கையிலையோ. ருத்ராட்சதாரணம் நித்தியம், டெய்லி ருத்ராட்சம் போட்டுக்கணும், நித்தியமே போட்டுக்கணும், பக்தியோடு போட்டுக்கணும். பரமையா பக்தியா, ரொம்ப பரம பக்தியோடு போட்டுக்கணும். பக்தியோடு சேர்ந்து அதை போட்டுக்கொள்ள வேண்டும். கிமத்திர பகுனா உக்தேன, இன்னும் என்னப்பா சொல்கிறது, வர்ணனேன புனப்புனக வர்ணிக்கிறதுனால என்ன இது, ருத்ராட்சதாரணம் நித்தியம், டெய்லி ருத்ராட்சம் போட்டுட்டே ஆகணும். தஸ்மாத் ஏதத் பிரசஸ்யத்தேன பிரசஸ்தான இது பெஸ்ட்டுன்னு அர்த்தம், எக்ஸலண்ட்னு அர்த்தம். ஸோ ரொம்ப அந்த ருத்ராட்சதாரணம் தி பெஸ்ட் அப்படிங்கிற. शांति. कंठे मूर्ध्नि हृदि प्रान्ते कर्णे बाहुयुगे अथवा रुद्राक्षधारणं नित्यं भक्त्या परमया युतः किमत्र बहुना उक्तेन वर्णनेन पुनः पुनः रुद्राक्षधारणं नित्यं तस्मात् एतत् प्रशस्यते. स्नाने दाने जपे होमे वैश्वदेवे सुर अर्चने प्रायश्चित्ते तथा श्राद्धे दीक्षाकाले विशेषतः रुद्राक्षधरः भूत्वा यत्किञ्चित् कर्म वैदिकं कुर्वन् विप्रस्तु मोहेन नरके पतति ध्रुवम्. ஸோ ஸ்நானே தானே ஜபே ஹோமே, ஸ்நானம் பண்ணுறோச்சே, தானம் பண்ணுறோச்சே, ஜபம் பண்ணுறோச்சே, ஹோமம் பண்ணுறோச்சே, வைஸ்வேதேவ பூஜைன்னு விஸ்வதேவர்களுக்கு உள்ள பூஜை சமயத்தில் சுர அர்ச்சனை, தேவர்களுக்கு அர்ச்சனை பண்ணுறோச்சே, பிராயஷ்சித்த மந்திரம் சொல்கிறோச்சே, ஸ்ராத்தம் பண்ணுறோச்சே, தீட்சா காலை தீட்சை எடுக்கிற சமயத்தில் விசேஷத்தக எல்லாம் இந்த மாதிரி காலங்கள்லாம் ருத்ராட்சம் போட்டுக்காமல் இருந்தால் வைதிகம் எத்கிஞ்சித் கர்ம, வேதம் படி செய்யக்கூடிய எந்த காரியமுமே குர்வன் விப்ரகாத்து மோகேன, அவன் இந்த மாதிரி ருத்ராட்சம் போட்டுக்காமல் இந்த காரியங்கள்லாம் பண்ணினானால் அவன் நிச்சயமாக ஒரு மோகத்தினால தாமச குணம் தமோ குணத்தினால நரக்கே பத்தத்தி துருவம், கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவோன்றோம். ஸோ கண்டிப்பாக பிராமணன் எல்லோரும் ருத்ராட்சம் போட்டுட்டே தீர்றாங்கிற, இல்லாட்ட அந்த காரியெல்லாம் பிரயோஜனம் இல்லை. स्नाने दाने जपे होमे वैश्वदेवे सुर अर्चन प्रायश्चित्ते तथा श्राद्धे दीक्षा काले विशेषतः रुद्राक्षधरः भूत्वा यत्किञ्चित् कर्म वैदिकं कुर्वन् विप्रः तु मोहेन नरके पतति ध्रुवम्. रुद्राक्षं धारयेत् मूर्ध्नि कण्ठे रुद्रे करे अथवा सुवर्णमणिसंभिन्नं शुद्धं न अन्यैः धृतं शिवं न अशुचिः धारयेत् अक्षं सदा भक्त्या एव धारयेत्. ஸோ ஸ்வர்ணமணி சம்பின்னம் இது சுத்தம் ருத்ராட்சம், நல்ல மணி வச்சு சொர்ணத்தில் கட்டியிருக்கா, அந்த ருத்ராட்சத்தை கட்டியாச்சு, அதை தாரையேத் மூர்த்தினி, அதை தள்ள கட்டி போட்டுக்கோ. கண்டே கழுத்தில், சூத்திரே பூனல் கூட ருத்ராட்சம் போட்டுக்கலாமா, வேறு எதுவும் போடப்படாதுமா, ஆனால் பூனலில் ருத்ராட்சம் போட்டுக்கலாம், கரையை அதுவா கையில் போட்டுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி கட்டி போட்டுக்கோ. நான் அந்நேகி திருத்தம் சிவம், இன்னொருத்தர் போட்டுன்ற ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது வந்து அவ்வளோ மங்களமானது இல்லை. அந்நேகி திருத்தம், பிறரால் தரிக்கப்பட்ட அந்த ருத்ராட்சத்தை நம்ம வாங்கி போட்டுக்கிறது அவ்வளோ ஸ்லாகியம் இல்லை, சிவம் மங்களம் இல்லை. நான் அசுச்சிகி தாரையே தச்சம், சுத்தம் இல்லாமல் அந்த ருத்ராட்சத்தை போட்டுக்காதே, கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், சுத்தபத்தமாக இரு. சதா பக்தியா ஏவ தாரையேது, பக்தியோடு கூட தான் எப்பொழுதுமே ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். रुद्राक्षं धारयेत् मूर्ति कण्ठे सूत्रे करे अथवा स्वर्णमणिसंविन्दं शुद्धं न अन्यैः धृतं शिवं न अशुचिः धारयेत् अक्षं सदा भक्त्या एव धारयेत्. रुद्राक्ष तरु सम्भूत वात उद्भूत तृणान्यपि पुण्यलोकं गमिष्यन्ति पुनरावृत्तिः दुर्लभं. रुद्राक्षं धारयन् पापं कुर्वन् अपि च मानवः सर्वं तरति पाप्मानं जाबालश्रुतिः आह हि. ஸோ ருத்ராட்ச மரத்திலிருந்து, தரு மரம், ருத்ராட்ச தரு சம்பூத, ருத்ராட்சத்தோட மரத்திலேருந்து வரக்கூடிய வாத காற்று. ஸோ ருத்ராட்ச மரம் இருக்குது பக்கத்தில், அதுலேருந்து ஒரு காற்று வருது. ஸோ உத்பூத திருநாணி அப்பி, ஸோ அதுக்கிட்டக்க ஏதோ புல் முளைக்கிறது, அந்த புல்லை அந்த புல்லுக்கு கூட புண்ணியலோகம் கமிஷந்தி, அந்த புல்லுக்கும் புண்ணியலோகம் கிடைக்கும், அந்த காற்றை சுவாசிக்கிறவனுக்கும் புண்ணியலோகம் கிடைக்கும். கமிஷந்தி புனராவர்த்திக்கு துர்லபம், திரும்பி வரமாட்டான். புனராவர்த்திங்கிறது பேச்சு கிடையாது, அவன் நிச்சயமாக புண்ணியலோகத்துக்கு போயிடுவா. ஸோ இது ருத்ராட்சம் தாரையன், ருத்ராட்சத்தை போட்டுண்டு பாபம் குர்வன் அப்பி, ஏதோ பாபம் பண்ணுறான் மனுஷன் மாணவக, சர்வம் தரதி பாபமான எல்லா பாபங்களையும் தாண்டி விடுகிறான். ஜாபால ஸ்ருதிகி ஆக, ஜாபால ஸ்ருதிங்கிறது, ஸ்ருதின வேதம், ஜாபால ஸ்ருதின்னு ஜாபால உபனிஷதங்கள் நிறைய இருக்குது. மெயின் உபனிஷதங்கள் தான் 10 தவிர பாக்கியெல்லாம் நிறைய உபனிஷதங்கள் இருக்குது. அதில் ஜாபால உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தில் இதை போட்டிருக்கு. ஸோ பாவங்களை எல்லாம் தீக்கும் என்று ஜாபால உபனிஷத்து சொல்கிறது. रुद्राक्ष तरु सम्भूत वात उद्भूत तृणान्यपि पुण्यलोकं गमिष्यन्ति पुनरावृत्ति दुर्लभं. रुद्राक्षं धारयन् पापं कुर्वन् अपि च मानवः सर्वं तरति पाप्मानं जाबालश्रुतिः आह हि. पशवः हि च रुद्राक्षधारणात् यान्ति रुद्रतां किं ऊये धारयन्ति स्म नरा रुद्राक्षमालिकां. रुद्राक्षः शिरसा हि एकः धार्यः रुद्रपरैः सदा ध्वंसनं सर्वदुःखानां सर्वपापविमोचनम्. பசுக்கள், ஒரு விலங்குகளுக்கு கூட ஏதோ ருத்ராட்ச மாலையை போட்டு விட்டானா அதுகள் கூட ருத்ராட்ச தாரணா யாந்தி ருத்ரதாம், அதுகளுக்கே ஒரு ருத்ரனோட ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுறது. அப்படி இருக்கும்போது நராகா தாரயந்தி, ஒரு மனுஷன் அதை போட்டுண்டா ருத்ராட்ச மாலையை போட்டுண்டா கிமு சொல்லக்கூட வேணுமா, அவனுக்கு நிச்சயமாக அந்த ருத்ரதாம் அவனுக்கு கிடைக்கும். ஸோ ருத்ரபரைகி, ருத்ரனே எனக்கு வேணும், ருத்ரன் அப்படி சிவனே அப்படி பிரார்த்திச்சுண்டு சதா ஏகக சிரசா ருத்ராட்சக தாரியக, ஒரு ருத்ராட்சத்தை தலையில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். ருத்ரபரைகி, ருத்ரன் அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கா கண்டிப்பாக ஒரு ருத்ராட்சத்தை தலையில் வச்சுக்கணும். சர்வ துக்கானாம் துவம்சனம், அப்படி வச்சுண்டா எல்லா துக்கமும் போயிடும். சர்வ பாப விமோசனம், எல்லா பாபமும் நீங்கிவிடும். पशवः हि च रुद्राक्षधारणात् याति रुद्रतां किं पूये धारयन्ति स्म नरा रुद्राक्षमालिकां. रुद्राक्षः शिरसा हि एकः धार्यः रुद्रपरैः सदा ध्वंसनं सर्वदुःखानां सर्वपापविमोचनम्. व्याहरन्ति च नामानि ये शम्भोः परमात्मनः रुद्राक्ष अलङ्कृता ये च ते वै भागवतोत्तमाः. रुद्राक्षधारणं कार्यं सर्वश्रेयः अर्थिभिः नृभिः कर्णपाशे शिखायाञ्च कण्ठे हस्ते तथा उदरे. ஸோ ருத்ராட்ச அலங்கிருத்தாக, ருத்ராட்ச மாலையை போட்டுட்டு அலங்காரமாக கையில் இது கழுத்தில் எல்லாத்தையும் போட்டுருக்கா வச்சுங்கோ. அப்படி அலங்காரத்தோடு சம்போகோ பரமாத்மனக வியாகரந்தி நாமானி, அப்படி சம்புடைய பெயர்களை
சிவனோட பெயர்களை எல்லாம் வியாகரந்தி சொல்லிக்கொண்டே இருக்கா. அப்படியே நம்ம சிவான்னு சொல்லிகிட்டே இருந்தானா தேவை பாகவதோத்தமாக அவர்கள்தான் பாகவதர்கள் பரம பக்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஸோ ருத்ராட்சர தாரணம் காரியம் கண்டிப்பாக செய்யணும். சர்வஸ்ரேய அர்த்திபிகி எனக்கு ஸ்ரேயஸ் வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்ட நிருபிகி மனிதர்களால் கண்டிப்பாக ருத்ராட்சத்தை தரித்து கொள்ள வேண்டும். கர்ணபாஷை எங்கெல்லாம் போட்டுக்கணுங்கிற கர்ணபாஷே காதோடு சைடில் போட்டுக்கணும், ஷிகாயாம் தலையில், கண்டே கழுத்தில், ஹஸ்தே கையில், ததா உதரே நாபி பிரதேசத்தில் கூட கட்டிக்கணுங்கிற. व्याहरन्ति च नामानि ये शम्भोः परमात्मनः रुद्राक्ष अलङ्कृता ये च ते वै भागवतोत्तमाः रुद्राक्षधारणं कार्यं सर्वश्रेयः अर्तिभिः नृभिः कर्णपाशे शिखायां च कण्ठे हस्ते तथा उदरे महादेवश्च विष्णुश्च ब्रह्मा तेषां विभूतयः देवाश्च अन्ये तथा भक्त्या खलु रुद्राक्षधारिणः गोत्र ऋषयश्च सर्वेषां कूटस्था मूलरूपिणः तेषां वंशप्रसूताश्च मुनयः सकला अपि श्रौतधर्मपराः शुद्धाः खलु रुद्राक्षधारिणः. ஓகே, ஸோ எல்லாருமே ருத்ராட்சம் போட்டுக்கிறாரு. லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. மகாதேவனுமே அவருமே ருத்ராட்சம் போட்டுக்கிறார், விஷ்ணு போட்டுக்கிறார், பிரம்மா தேஷாம் விபூதையக அதனாலேயே அவளுக்கு வந்து பல இது பெருமைகள், விபூதினாலே இது பெருமைகள், அவளுடைய சிரேஷ்டத்தனம் அது எல்லாமே இந்த இது போட்டுக்கிறதுனால வருது. தேவாஷ அந்நிய எல்லா தேவர்களும் போட்டுக்கிறான். ததா பக்தியா கலு ருத்ராட்சதாரினக எல்லாரும் பக்தியோடு ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள் எல்லாரும். கோத்திர ரிஷிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அகஸ்திய கோத்திரம், அந்த கோத்திரம், ஆத்திரேய கோத்திரம், எல்லா கோத்திரம், அந்த ரிஷிகள் எல்லாருமே போட்டுக்கிறான். சர்வேஷாம் கூட்டஸ்தாக மூல ரூபிணக. ஸோ இவாளாரும் எல்லாருக்கும் மூத்தவர்கள் இல்லையா, அப்படிப்பட்ட ரிஷிகள். அதனால தான் கோத்திரமே வருது. அவளோட ஃபாலோ பண்ணி கீழே வரைக்கும் அந்த கோத்திரம் ஃபாலோ ஆகி வருது. அதுக்கு மூல காரணமாக கூட்டஸ்தாக ஆதி அசையாத அந்த ஆதி புருஷர்கள் மூல ரூபமாக அந்த கோத்திர ரிஷிகள் அவர்களும் போட்டுக்கிறார். தேஷாம் வம்ச பிரசூதாஷா அவளுடைய வம்சத்தில் வந்தவர்கள், பிரசூதா பிரசவிக்கப்பட்டு வந்தவர்கள், அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள், முனிவர்கள் சகலாபி எல்லாருமே ஸ்ரௌத தர்மபராகா. ஸ்ரௌத தர்மங்கிறது சைவம் வைஷ்ணவைட் ரெண்டு சேர்ந்து தான் ஸ்ரௌத தர்மம்னே பேர். இது தனி அது தனி கிடையாது. எல்லாருமே ஸ்ரௌத்தர்கள் தான் சொல்லுவாங்க. ஸ்ருதியை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வேதத்தை ஃபாலோ பண்ணுறா, அதனால ஸ்ரௌத்தர்கள் தான் பேரவா. ஸோ அப்படி வேதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே சுத்தாக கலு ருத்ராட்சதாரினக அவ ருத்ராட்சம் போட்டுண்டு எல்லாருமே சுத்தமாக உடையவர்கள். महादेवश्च विष्णुश्च ब्रह्मा तेषां विभूतयः देवाश्च अन्ये तथा भक्त्या खलु रुद्राक्षधारिणः गोत्र ऋषयश्च सर्वेषां कूटस्था मूलरूपिणः तेषां वंश प्रसूताश्च मुनयः सकला अपि श्रौतधर्मपराः शुद्धाः खलु रुद्राक्षधारिणः. श्रद्धा न जायते साक्षात् वेदसिद्धे विमुक्तिदे बहूनां जन्मनाम् अन्ते महादेव प्रसादतः रुद्राक्षधारणे वाञ्छा स्वभावात् एव जायते. ஸோ வேத சித்தே விமுக்திதே, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ருத்ராட்சத்தோட மகிமை வேதத்திலே சொல்லியிருக்கு. அது மாதிரி விமுக்திதே முக்தியை கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தில் ஸ்ரத்தா ந ஜாயேத் சாட்சாத்து அதில் ஒரு ஸ்ரத்தை ஏற்படவில்லை என்றால், இப்படி வேதத்தில் பெருமையாக சொல்லக்கூடிய ருத்ராட்சம் அப்புறம் விமுக்தியை கொடுக்கக்கூடிய அந்த ருத்ராட்சம் அதில் ஒரு ஸ்ரத்தை இல்லை என்றால், பகூனாம் ஜன்மனாம் அந்தே பல ஜென்மத்துக்கு அப்புறம் மகாதேவ பிரசாதத்துக்கு மகாதேவனுடைய அருளினால வரும் ருத்ராட்சதாரணே வாஞ்சா அப்போ தான் வரும். பகவானே அது பிரசாதம் பண்ணி அருள் பண்ணி நம்மளுக்கு அதில் ஒரு ஆசையை ஏற்படுத்தணும். அதில் விருப்பம் வாஞ்சான விருப்பம் ஏற்படும். சுபாவா தேவஜாவிதே அப்போ சுபாவமாகவே அப்போ ஏற்படும். அது நம்மளோட முயற்சி கிடையாது. பகவானோட அருள் வர்றதுனால ஒரு பல ஜென்மங்களுக்கு அப்புறம் அதில் ஒரு இஷ்டம் ஏற்படும். श्रद्धा न जायते साक्षात् वेदसिद्धे विमुक्तिदे बहुनां जन्मनाम् अन्ते महादेव प्रसादतः रुद्राक्षधारणे वाञ्छा स्वभावात् एव जायते. रुद्राक्षस्य तु माहात्म्यं
जाबालैः आदरेण तु पठ्यते मुनिभिः सर्वैः मया पुत्र तथैव च रुद्राक्षस्य फलं चैव त्रिषु लोकेषु विश्रुतं फलस्य दर्शने पुण्यं स्पर्शात् कोटिगुणं भवेत् शतकोटिगुणं पुण्यं धारणात् लभते नरः. ஸோ ருத்ராட்சோட மகாத்மியத்தை ஜாபால ரிஷி தானே சொல்லியிருக்கார், ஜாபால உபனிஷத்து. ஸோ ஜாபால ரிஷி சொல்லி அப்படியே அதை அவர் சொன்ன அந்த உபனிஷத்தை ஆதரவோடு எல்லோரும் படிக்கிறோம். பட்டியதே முனிவிகி, முனிவர்கள்லாம் படிக்கிறா, சர்வைகி எல்லாரும், மயா நானும் படிக்கிறேங்கிறார், சிவனே சொல்கிறார் நானும் படிக்கிறேன் ஜாபால உபனிஷத்தை, புத்திர முருகா ததைவச்ச அதே மாதிரி நானும் படிக்கிறேன். ருத்ராட்சசை ஃபலம் செய்வ, ருத்ராட்சத்தை அடிவதாலோட பலன் எப்படின்னா திரிஷு லோகேஷு விசுதம், 3 லோகத்துலேயும் அதோட பலனை பற்றி உள்ள இது புகழ் பரவி உள்ளது. பலசிய தர்ஷனே, அந்த ருத்ராட்ச பழத்தோட அந்த பார்வை பார்த்தாலே புண்ணியம், ருத்ராட்சத்தை பார்க்குறதே புண்ணியம். ஸ்பர்ஷாத் கோடி குணம், அதை தொட்டோமானா அந்த ருத்ராட்சத்தை தொட்டோமானா அதோட பலன் வந்து கோடி மடங்கு. அதே மாதிரி சதகோடி குணம், 100 கோடி அளவு புண்ணியம். தாரணாத் அதை போட்டுண்டா லபத்தே நரக அடைகிறான் மனிதன். ஸோ கோடி கோடியாக பலன் பெருகிறதுங்கிற அதை போட்டுக்கும் போது. रुद्राक्षस्य तु माहात्म्यं जाबालैः आदरेण तु पठ्यते मुनिभिः सर्वैः मया पुत्र तथैव च रुद्राक्षस्य फलं चैव त्रिषु लोकेषु विश्रुतं फलस्य दर्शने पुण्यं स्पर्शात् कोटिगुणं भवेत् शतकोटिगुणं पुण्यं धारणात् लभते नरः. राधे कृष्ण मैम. लक्षकोटि सहस्राणि लक्षकोटि शतानि च जपाच्च लभते नित्यं न अत्र कार्या विचारणा हस्ते च उरसी कंठे च कर्णयोः मस्तके तथा रुद्राक्षं धारयेत्यस्तु सं रुद्रः न अत्र संशयः. ஸோ லக்ஷ கோடி சகசிராணி லட்ச கோடி சதானி, அப்போ லட்ச கோடின்னு லட்சங்கோடி அவ்வளோ கோடி இன்ட்டு சகசிரமா, மை காட் அது நம்பர் பெருகி பார்க்க வேண்டியதான். ஸோ லட்ச கோடி சதானிச்ச அது மாதிரி 100 lakh crores அவ்வளோ கோடி ஜபாச்ச அது ஜபிச்சினோமானால் லபத்தே நித்தியம் புண்ணியம், டெய்லி புண்ணியத்தை சம்பாதிக்கிறான். நாத்திர காரியா விசாரணை சந்தேகமே வேண்டாம், நிறைய புண்ணியம் அப்படி ஜபிக்க 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 புண்ணியம் ஏறுறது. ஹஸ்தேச்ச உரசி கையிலையோ நெஞ்சிலையோ கழுத்துலையோ கர்ணயோகோ காதுலையோ மஸ்தகே தலையிலையோ ருத்ராட்சம் யஸ்து தாரியேத்து, எவன் ஒருவன் ருத்ராட்சத்தை தரிக்கிறானோ சக ருத்ரக அவனே ருத்ரன், ச ருத்ரகன்னா அவனே ருத்ரன் அவனே சிவன். நாத்திர சம்சயம் அதில் சந்தேகமே வேண்டாம். लक्षकोटि सहस्राणि लक्षकोटि शतानि च जपात् च लभते नित्यं न अत्र कार्या विचारणा हस्ते च उरसी कंठे च कर्णयोः मस्तके तथा रुद्राक्षं धारयेत्यस्तु स रुद्रः न अत्र संशयः. अवत्यः सर्वभूतानां रुद्रवक्षी चरेत् भुवि सुराणाम् असुराणां च वन्दनीयः यथा शिवः रुद्राक्षधारी सततं वन्दनीयः तथा नरैः. அவத்தியகன்னு யாரும் கொல்ல முடியாது, வதம் பண்ண முடியாது, யாருமே அவனை கொல்ல முடியாது. சர்வபூதானாம் எந்த பூதங்களும் எந்த பகவான் சிஷ்யில் யாரும் அவனை கொல்ல முடியாது. ருத்ரவத்து ஹி சரேத் புவி, ஒரு சிவனாட்டமே அவன் நடப்பான், பூமியில் நடக்கிறோச்சே ஒரு சிவ பழமாக நடப்பான். சுராணாம் அசுராணாம்ச வந்தனியக, தேவர்களும் வணங்குவார்கள் அவனே, அசுரர்களும் வணங்குவார்கள். வந்தனியக யதா சிவக, சிவன் மாதிரி அப்படியே இருப்பான். ருத்ராட்சதாரி சததம் வந்தனியக, ஆல்வேஸ் வணங்குதலுக்கு உரியவன். ருத்ராட்சம் போட்டுட்டான இதை நம்ம கொல்ல முடியாது. சுரானா ஆனால் அவன் அவன் கொன்றான். சர்வபூதானாம் அவதியாக தே கேனாட் கில். ருத்ரவத்ஹி சரேத் புவி, பூமியில் ருத்ரநாட்டமே நடப்பான். இதோ அசுரர்கள் தேவர்கள் எல்லாரும் வணங்குவார்கள். சததம் வந்தனியாக, ஆல்வேஸ் கும்பிடப்பட வேண்டியவன். ததா நரைஹி, மனிதர்களால். अवत्यः सर्वभूतानां रुद्रवत् हि चरेत् भुवि सुराणाम् असुराणां च वन्दनीयः यथा शिवः रुद्राक्षधारी सततं वन्दनीयः तथा नरैः. उच्छिष्टः वा विकर्मस्तः
युक्तः वा सर्वपातकैः मुच्यते सर्वपापेभ्यः रुद्राक्षस्य तु धारणात् कण्ठे रुद्राक्षम् आबध्य श्वा अपि वा म्रियते यदि सः अपि मुक्तिम् अवाप्नोति किं पुनः मानुषः अपि सः. உச்சிஷ்டம்னு சொன்னாலே தேவையில்லாதங்கிற மாதிரி ஒரு நீச்சன்கிற அர்த்தத்தில் வருது உச்சிஷ்டம். ஸோ நீச்சனாகவோ அல்லது விகர்மஸ்தக கெட்ட காரியமே பண்ணிட்டு இருக்கான் மொத்தம். ஸோ அப்படி யுக்தகா வா சர்வ பாதகை பாதகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். பஞ்ச பாதகங்கள்லாம் சொல்கிறோம்னே அப்படிப்பட்ட பாதகமான வேலைகளை செய்யக்கூடியவன், வேண்டாத கேடு வேலையை செய்யக்கூடியவன், அப்படிப்பட்ட ஒரு நீச்சன். முச்சத்தே சர்வ பாபேபியகா அவன் பாபத்திலிருந்து விடுபடுகிறான். ருத்ராட்சஸ்ய துதாரணாத் ருத்ராட்சம் போட்டுக்கொண்டிருந்தால் பாபங்களிலிருந்து விலகுவான். கண்டே ருத்ராட்சம் ஆபத்தியா ஒரு நாய் ஸ்வன்னு நாய் வந்து ஒரு கழுத்தில் ஒரு ருத்ராட்சத்தை மாட்டிட்டு அது செத்து போனா பிரியதே. ஸோ அப்படி செத்தாலும் எதி சோப்பி முக்திமாவாப்னு அதுக்குமே மோட்சம் கிடச்சிடும், முக்தி கிடச்சிடுங்கிற அந்த நாய் கூட மோட்சத்தை அடையும். கிம் புனக மானுஷவாபி சக ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு மோட்சம் கிடைக்காது என்பது கிடையவே கிடையாது, கிடைக்கும். उच्छिष्टः वा विकर्मस्तः युक्तः वा सर्वपातकैः मुच्यते सर्वपापेभ्यः रुद्राक्षस्य तु धारणात् कण्ठे रुद्राक्षम् आबध्य श्व अपि वा म्रियते यदि सो अपि मुक्तिम् अवाप्नोति किं पुनः मानुषः अपि सः. जप ध्यान विहीनः अपि रुद्राक्षं यदि धारयेत् सर्वपाप विनिर्मुक्तः स याति परमां गतिम्. एवम् एकं वापि हि रुद्राक्षं कृत्वा यत्नेन धारयेत् 21 उद्धृत्य रुद्रलोके महीयते. अतः परं प्रवक्ष्यामि रुद्राक्षस्य पुनः विधिम्. ஜப தியான விஹீனக ஜபம் கிடையாது, தியானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவன் கூட அப்படி ருத்ராட்சம் எதிதாரையது வெறும் ருத்ராட்சத்தை மட்டும் போட்டுருக்காரு. ஒரு ஜபம் தப்பம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு. சர்வ பாப வினிர்முக்த அவனுடைய பாபங்கள் கூட போயிடும். ச யாத்தி பரமாம் கதிம் பரமகதியை அவன் அடைவான். ஏகம் வாபி ருத்ராட்சம் ஒரே ஒரு ருத்ராட்சமாவது கிருத்வா எத்தனேன தாரையத் முயற்சியோடு ஒரு ருத்ராட்சமாவது போட்டுக்கோ. ஏகவிம்சதி முத்ருத்தியா 21 தலைமுறைகள். விம்சத்தினா 20 ஏக 1 21 தலைமுறையை அவன் உத்தாரணம் பண்ணிடுவன். ருத்ரலோகே மகியத்தே ருத்ரலோகத்துக்கு போவன், சிவலோகத்துக்கு போயிடுவன் அவன். அதப்பரம் பிரவிஷம் இன்னும் மேலும் சொல்கிறேன். ருத்ராட்சஸ்ய புனக விதிம் இதை எப்படி விதிப்படி எப்படி அந்த ருத்ராட்சத்தை அணியனோ அந்த விதியெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதையும் கேளு முருகா அப்படின்னு சிவன் சொல்லிட்டு இருக்காருங்க. जप ध्यान विहीनः अपि रुद्राक्षं यदि धारयेत् सर्वपाप विनिर्मुक्तः स याति परमां गतिम्. एकं वापि हि रुद्राक्षं कृत्वा यत्नेन धारयेत् 21 उद्धृत्य रुद्रलोके महीयते. अतः परं प्रवक्ष्यामि रुद्राक्षस्य पुनः विधिम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे 18 संहितायाम् 11 स्कन्धे रुद्राक्ष जपमाला विधान वर्णनं नाम 5मोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 6ओऽध्यायः. ईश्वर उवाच महासेन कुशग्रन्थि पुत्रा जीव आदयः परे रुद्राक्षस्य तु न एकः अपि कलाम् अर्हति षोडशीं. पुरुषाणां यथा विष्णुः ग्रहाणां च यथा रविः नदीनां तु यथा गंगा मुनीनां कश्यपः यथा. மகாசேனான்னு கூப்பிட்றான். பெரிய சேனாதிபதி இல்லையா முருகன், அதனால் மகாசேனான்னு கூப்பிட்றான். மகாசேனா முருகா குஷகிரந்தி புத்ரா ஜீவ இதெல்லாம் மரங்களோட பெயர்கள். குஷகிரந்திங்கிறது இந்த கிராஸ் அதெல்லாம் வச்சு மாலை கட்டி போட்டுப்பான். அதெல்லாம் வந்து அவ்வளோ புண்ணியம் கிடையாதுங்கிறார். புத்ரா ஜீவங்கிறது அது ஒரு மரம். ஸோ அந்த கொப்பையர் மரம்னு ஏதோ போடுறான் அவன். அது நமக்கு அதுவும் தெரியாது. அதனால ஏதோ ஒரு மரம் இது. ஸோ அந்த மரத்தில் விளையக்கூடிய காயெல்லாம் வச்சு ஒரு மாலையை கட்டி போட்டுண்டாலோ அதே பறை இந்த மாதிரி மற்ற மாலைகள் எல்லாம் ருத்ராட்சஸ்யத்துனா ஏககபி ஒரு இது கூட ஒரு மரமோ ஒரு புல்லோ எதுவுமே கலாம் ந அர்ஹதி ஷோடஷீம் 1/16 பங்கு கூட அதுக்கோட ஒரு பலன் கிடையாது. ருத்ராட்சம் போடுற மாதிரி உள்ள பலன் அதுகளுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. புருஷானாம் யதா விஷ்ணுகு
எல்லா புருஷர்களையும் பார்த்தோம்னா சிவனுக்கு எல்லாருக்கும் மேலே விஷ்ணு தான். ஸோ கிரகாணாம் யதா ரவிஹி உயர்ந்த இதெல்லாம் சொல்கிறார். கிரகங்கள் பிளானட்ஸ்லாம் பார்த்தோம்னா சன் தான் இருக்கிறதுலே பெருசு, சூரியன். நதீனாம் து யதா கங்கா நதிகள் எல்லாம் சிரேஷ்டமானது கங்கை. முனினாம் கஷ்யபக முனிவர்களில் சிறந்தவர் கஷ்யபர். அப்படி இந்த மாதிரி இந்த மற்ற மரங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ருத்ராட்ச மரத்துலேருந்து விளையக்கூடிய அந்த காய் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. ईश्वर उवाच महासेन कुशग्रन्थि पुत्रा जीव आदयः परे रुद्राक्षस्य तु न एकः अपि कलाम् अर्हति षोडशीं पुरुषाणां यथा विष्णुः ग्रहाणां च यथा रविः नदीनां तु यथा गङ्गा मुनीनां कश्यपः यथा उच्चैश्रवा यथा अश्वानां देवानाम् ईश्वरः यथा देवीनां तो यथा गौरी तद्वत् श्रेष्ठम् इदं भवेत् न अतः परतरं स्तोत्रं न अतः परतरं व्रतम् अक्षय्येषु च दानेषु रुद्राक्षस्तु विशिष्यते. ஸோ குதிரைகளில் உச்சைஸ்ரவ குதிரை தான் இருக்கிறதுல கிரேட்டு. தேவானாம் ஈஸ்வரக தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய மகாதேவன் தான் இருக்கிறதுலே கிரேட்டு. தேவீனாம் து யதா கௌரி தேவிகள் பெண் தெய்வங்களை பார்க்கும்போது கௌரியோட துர்கா அல்லது கௌரி அவளோட ஸ்தானம் சிரேஷ்டம். தத்வத்து அதே மாதிரி தான் இந்த ருத்ராட்சம் உயர்ந்தது, சீதம் சிரேஷ்டம். ஸோ ந அதப்பரதரம் சோஸ்திரம் இந்த ருத்ராட்சத்தை ஜபிக்கிறதுக்கு மேலே ஒரு சோஸ்திரம் கிடையாது. ந அதப்பரதரம் விரதம். ஸோ இது விரதத்தை எடுத்து ருத்ராட்சம் போட்டுன்னு பண்ணக்கூடிய விரதம் அது ரொம்ப சிறந்தது. ஸோ அட்சையேஷு ச தானேஷு ஸோ தானம் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த தானங்கள் எல்லாம் ருத்ராட்சஸ்து விசேஷத்தை ருத்ராட்சத்தை யாருக்காவது தானம் பண்ணா அது ரொம்ப விசேஷமானது. ஸோ அட்சயேஷு அட்சயமான அழிவில்லாத தானங்களில் சிறந்த தானம் ருத்ராட்சக அது ருத்ராட்சமாக சொல்லப்படுகிறது. उच्चैश्रवा यथा अश्वानां देवानाम् ईश्वरः यथा देवीनां तु यथा गौरी तद्वत् श्रेष्ठम् इदं भवेत् न अतः परतरं स्तोत्रं न अतः परतरं व्रतम् अक्षय्येषु च दानेषु रुद्राक्षः तु विशिष्यते. शिवभक्ताय शान्ताय दद्यात् रुद्राक्षम् उत्तमं तस्य पुण्यफलस्य अन्तं न च अहं वक्तुम् उत्सहे. धृतरुद्राक्षकण्ठाय यस्तु अन्नं सम्प्रयच्छति त्रिसप्तकुलम् उद्धृत्य रुद्रलोकं स गच्छति. சிவபக்தாய சிவனுடைய பக்தனாக இருக்கான், சாந்தமானவனாக இருக்கான் ஒருத்தன். தத்யாத் ருத்ராட்சம் உத்தமம் அந்த மாதிரி ஆளுகளுக்கு ருத்ராட்சத்தை கொடுக்கணும். சிவபக்தன் கேட்டால் அதை ருத்ராட்சத்தை நம்ம சமர்ப்பிக்கணும், கொடுக்கணும். சாந்தமாக இருக்கக்கூடியவன்ட்ட தஸ்ய புண்ணிய பலசிய அந்தம் அப்படி கொடுக்கக்கூடியவனுடைய புண்ணிய பலனோட முடிவை என்னால் சொல்ல முடியாதுங்கிற அப்பேற்பட்ட புண்ணியம் ஒரு சிவபக்தனுக்கு ஒரு ருத்ராட்சத்தை தானம் பண்ணுறோச்சு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கிறது. அதை என்னாலேயே சொல்ல முடியாது. ந பக்த உற்சகே என்னால் சொல்லவே முடியாதுப்பா. திருத ருத்ராட்ச கண்டாய ஒருத்தன் ருத்ராட்ச மாலையை போட்டுன்னு வந்திருக்கான், கழுத்தில் ருத்ராட்ச மாலையை போட்டு வந்திருக்கான். யகாத்து அன்னம் சம்பிரயச்சத்தை அவனுக்கு சோறு போடுறான். ஸோ ருத்ராட்சத்தை போட்டுன்னு வந்தவனுக்கு ஒருத்தர் சோறு போட்டான் என்றால் அன்னம் பிரயச்சதி கொடுத்தான் என்றால் 3 சப்தகுலம் உதிரத்தியா 21 குலத்தை அவன் மேலே தூக்கின்னு போய்ட்றான். ருத்ரலோகம் சகச்சதி அவனும் ருத்ரலோகத்தை அடைகிறான். शिवभक्त्या शान्ताय दद्यात् रुद्राक्षम् उत्तमं तस्य पुण्यफलस्य अन्तं न च अहं वक्तुम् उत्सहे. धृतरुद्राक्षकण्ठाय यस्तु अन्नं सम्प्रयच्छति त्रिसप्तकुलम् उद्धृत्य रुद्रलोकं स गच्छति. यस्य बाले विभूतिः न अङ्गे रुद्राक्षधारणं न शम्भोः भवने पूजा स विप्रः श्वपच अधमः खादन् मांसं पिबन् मद्यं सङ्गच्छन् अन्त्यजान् अपि पातकेभ्यः विमुच्येत रुद्राक्षे शिरसि स्थिते. பாலே 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 ரெண்டு வார்த்தையுமே நெற்றியை தான் குறிக்கும். ஸோ விபூதிகின்னா உன்னோட நெற்றியில் விபூதி இல்லை. ஸோ ந அங்கே ருத்ராட்சதான உடம்புல எங்கேயுமே ருத்ராட்சம் போட்டுக்கலை. ந சம்போகோ பவனே பூஜா அவனுக்கு சிவ பூஜையும் கிடையாது.
ஸோ சிவன் கோவிலுக்கு போகிறதுலே பூஜையும் கிடையாது. ச விப்ரக ஸ்வபச்ச அதமக, அவன் சண்டாளனையும் விட கீழே 4 வர்ணத்தாருக்கும் கீழானவன் சொல்கிறான். ஸ்வபச்ச சாண்டால இதெல்லாம் 4 வர்ணத்தாரிலே வராது, அதுக்கும் கீழே உள்ளவர்கள். ஸோ அந்த மாதிரி ஆயிடுவன் அந்த பிராமணனே கிடையாது. அவன் ஸ்வபச்சன், நாய் மாமிசம் சாப்பிடக்கூடியவன். ஸ்வபச்சன்னு இது நாயை சமைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி நாய் மாமிசம் சாப்பிடக்கூடிய மாதிரி அவ்வளோ கீழானவன் அவன். காதன் மாம்சம் பிபன் மத்தியம், ஒருவேளை அந்தியஜான் இந்த மாதிரி சண்டாளர்கள், இந்த மாதிரி இந்த மாமிசம் நாய் மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்தியஜானது கடைசி பிறப்பு, கீழ்பிறப்பு. அப்படி கூட காதன் மாம்சம், அவன் மாம்சம் சாப்பிட்றான். பிபன் மத்தியம், மது குடிக்கிறான். அது கூட சங்கச்சன், அதாவது சங்கன்னு பெண்ணோடு சமாச்சாரம் அதுலேயும் சேர்ந்துட்டு இருக்கான். அவ்வளோ கேடு இதெல்லாம் குற்றமெல்லாம் இருக்க வேண்டான். வேறு அந்தியஜான் கடைப்பிறப்பாளிகளுக்கு. பாத்தகேபியோ விமிச்சியத, அவன் அந்த பாபத்துலேருந்து விடுபடுவான். ருத்ராட்சே சிரசி ஸ்திதே, அவன் தலையில் ஒரு ருத்ராட்சத்தை வச்சுட்டு இருந்தால் இந்த பாபங்கள் அவனை அணுகாது. यस्य बाले विभूतिः न अङ्के रुद्राक्षधारणं न शम्भोः भवने पूजा स विप्रः श्वपच अधमः खादन् मांसं पिबन् मद्यं सङ्गच्छन् अन्त्यजान् अपि पातकेभ्यः विमुच्येत रुद्राक्षे शिरसि स्थिते सर्वयज्ञतपोदान वेदाभ्यासैश्च यत्फलं तत्फलं लभते सद्यः रुद्राक्षस्य तु धारणात्. அங்கே நிறுத்திக்க. சர்வ யஜ்ஞ தப உபதான, அதாவது எல்லா யாகம், எல்லா தபஸு, தானம் கொடுக்கறது, வேத அபியாசம், வேதங்களை படிக்கிறது, அதனால என்னெல்லாம் பலன் கிடைக்குமோ. ஸோ யஜ்ஞத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் உண்டே. தபம் பண்ணினா பலன் இருக்குது, தானம் பண்ணால் பலன் இருக்குது. அந்த பலன் எல்லாம் தத்பலம் லபத்தை சத்தியக, உடனடியாக அந்த பலன் கிடைக்கும். எப்போது? ருத்ராட்சஸ்ய து தாரணா, அது ருத்ராட்சத்தை தரிக்கும் போது இந்த யாக பலன், தபோபலன், தான பலன் எல்லாம் கிடைக்கும். सर्वयज्ञतपोदान वेदाभ्यासैश्च यत्फलं तत्फलं लभते सद्यः रुद्राक्षस्य तु धारणात्. वेदैश्चतुर्भिः यत् पुण्यं पुराणपठनेन च यत् तीर्थसेवनेन एव सर्वविद्यादिभिः तथा तत्पुण्यं लभते सद्यः रुद्राक्षस्य तु धारणात्. प्रयाणकाले रुद्राक्षं बन्धयित्वा म्रियेत् यदि स रुद्रत्वम् अवाप्नोति पुनर्जन्म न विद्यते. ஸோ 4 வேதங்களை படிக்கிறதுனால என்ன புண்ணியம் உண்டோ, புராணங்களை படிக்கிறதுனால என்ன புண்ணியம் உண்டோ, தீர்த்த சேவனேன, தீர்த்தங்களுக்கு போய் நீராடுறது, அந்த மாதிரி இல்லை புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகிறது, அதனால என்ன பலன் கிடைக்குமோ, சர்வ வித்யாதிபிகி, எல்லா வித்தியைகளால் என்ன பலன் உண்டோ, 64 வித்தியைகள் இருக்கு இல்லையா, அந்த வித்தியைகளெல்லாம் தெரிஞ்சு அதனால என்ன பலன் கிடைக்குமோ, தத் புண்ணியம் லபதே சத்தியகா, அந்த புண்ணியமெல்லாம் கிடச்சிடும். ருத்ராட்சஸ்ய து தாரணா. ஸோ அந்த ருத்ராட்சத்தை தரிக்கிறதுனால பலன்கள்லாம் லிஸ்ட் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ பிரயாண காலே ருத்ராட்சம், பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த சமயத்தில் ருத்ராட்சத்தை பந்தயித்துவா போட்டுண்டு மிரியேத்தியதி. ஸோ பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு சாவு வந்துடுத்து வழியில், ஆனால் ருத்ராட்சம் போட்டுருக்கான். அப்படி ருத்ராட்சம் போட்டுண்டு அவன் சத்தான் மிரியேத்தியதி. அப்படி போனால் ச ருத்ரத்துவம் அவாப்னோதி, அவனுக்கு நேர சிவலோகம்தான், ருத்ரனாகவே மாறிவிடுவான். புனர்ஜென்ம ந வித்தியதே, புனர்ஜென்மமே கிடைக்காது. இல்லாட்டினா வழியில் சாகிறதுங்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் கிடையாது, அது ரொம்ப கேடு, அப்படின்னு நல்லது இல்லை. ஆனால் ருத்ராட்சம் போட்டுட்டு அவன் நேர ருத்ரன் லோகத்துக்கு போயிடுவான்ங்கிறான், ருத்ரனே ஆயிடுவான். वेदैश्चतुर्भिः यत् पुण्यं पुराणपठनेन च यत् तीर्थसेवनेन एव सर्वविद्यादिभिः तथा तत्पुण्यं लभते सद्यः रुद्राक्षस्य तु धारणात्. प्रयाणकाले रुद्राक्षं बन्धयित्वा म्रियेत् यदि स रुद्रत्वम् अवाप्नोति पुनर्जन्म न विद्यते. रुद्राक्षं धारयेत् कण्ठे वा पोपो वा म्रियते यदि कुल एकविंशम् उत्थार्य रुद्रलोके वसेत् नरः. ब्राह्मणो वा विचाण्डालो निर्गुणः स गुणः अपि च भस्म रुद्राक्षधारी यः स देवत्वं शिवं व्रजेत्.
கண்டே ருத்ராட்சம் தாரையது, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு பாஹ்வோகோ வா அல்லது வானா அல்லது பாஹ்வோகோனா கையில் போட்டுட்டாலோ பிரியத்தே எதி அப்படி போட்டுன்னு அவன் செத்தான் என்றால், முதல்ல தலையில் போட்டுனான்னா இப்போ கழுத்தில் கையில் போட்டுருக்கான். குல ஏகவிம்சதி முத்தாரியா 21 தலைமுறையை கடத்தி வைப்பான். ருத்ரலோகே வசேத்து அவன் ருத்ரலோகத்துக்கு போவான், அங்கே மனிதன் அங்கே அடைவான். பிராமணக வாப்பி சண்டாளக அவன் சாண்டாளனாக இருக்கலாம், இல்லை பிராமணனாக இருக்கலாம். நிர்குணக குணமே இல்லை அவனுக்கு, இல்லை குணத்தோடு இருக்கான். ஸோ குணம் இல்லாதவன் குணம் உடையவன், அப்படி எப்படி வேணா இருக்கட்டும், சண்டாளனாக இருக்கட்டும் பிராமணனாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும். பஸ்ம ருத்ராட்சதாரி விபூதியும் போட்டுண்டு ருத்ராட்சத்தையும் போட்டுட்டு இருந்தால் ச தேவத்துவம் சிவம் பிரஜேத்து. ஸோ அவன் சிவன் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைந்து விடுவான். செத்தப்புறம் அவன் கிடைக்கிற லோகம். ருத்ராட்சம் தாரயே கண்டே பாஹோகோ வா மிரியதே யதி குல ஏகவிம்சம் உத்தார்ய ருத்ரலோகே வசேத் நரஹ ब्राह्मणः वापि चाण्डालः निर्गुणः स गुणः अपि च भस्म रुद्राक्षधारीयः स देवत्वं शिवं व्रजेत् शुचिर्वापि अशुचिर्वापि तथा अपक्षयस्य पक्षकः म्लेच्छः वापि अथ चाण्डालः युतः वा सर्वपातकैः रुद्राक्षधारणात् एव स रुद्रः न अत्र संशयः. சுச்சிகி வாப்பி அசுச்சிகி வாப்பி, க்ளீனாக இருக்கலே ஒரு கிளென்லினஸே இல்லாதவனாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். ஸோ சுத்தமில்லை உடையவன் சுத்தம் இல்லாதவன் அப்படி இருந்தாலும் ததா அபக்ஷஸ்ய பட்சக, அபக்ஷம்னு இது சாப்பிடக்கூடாதது சாப்பிட்றான். ஸோ அவள் பட்சக பட்சணம் பண்ணுறான், இது அபக்ஷம் சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் சாப்பிட்றான். மேச்சக மேச்சனை நம்ம நார்மலாக முஸ்லீம் சொல்லிடுறோம் இல்லையா. வாப்பி அதை சாண்டாளக, ஸோ சண்டாளன் அப்படி கீழ்ப்பிறப்பாக இருந்தாலும் யுத்தக வா சர்வ பாத்தகைஹி எல்லா பாதகங்களோடு சேர்ந்தவனாக, யுத்தகன சேர்ந்தவனாக எல்லா பாதகங்களும் பண்ணி அந்த பாவங்களோடு கூடியவனாக இருந்தாலும் ருத்ராட்ச தாரணா தேவ ருத்ராட்சத்தை தரித்தால் ருத்ரக சக அன அத்திர சம்சேக அவனே ருத்ரன் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். शुचिः वापि अशुचिः वापि तथा अपक्षयस्य भक्षकः म्लेच्छः वापि अथ चाण्डालः युतो वा सर्वपातकैः रुद्राक्षधारणात् एव स रुद्रः न अत्र संशयः. शिरसाधारिते कोटिः कर्णयोः दशकोटयः शतकोटिः गले बद्धः मूर्तिकोटिसहस्रकम् अयुतं च उपवीते तु लक्षकोटिः भुजे स्थिते मणिबन्धे तु रुद्राक्षः मोक्षसाधनकः परः. ஸோ சிரசாதாரிதே கோட்டினா கோடி பலன். அது தலையில் வச்சுட்டார. கர்ணயோகோ காதில் வச்சுட்டா 10 கோடி பலன். சதகோடிக்கு கலே பத்தக கலே கழுத்தில் போட்டுண்டா 100 கோடி பலன். மூர்தினி தலை மேலே வச்சுட்டோம்னா கோட்டி சகசிரம் 1000 கோடி. அப்போ ஷிரஸு மூர்தினி அப்படின்னு வரும்போது அப்போ ஃப்ரண்ட் ஹெட்டு பேக்கு ஹெட்டுன்னு பிரிச்சுக்க வேண்டியதான் அதை. ஸோ ஷிரஸ்னு இது மூர்தான்னு சொன்னால்தான் முன்முடின்னு வரும் ஆக்சுவலாக. அப்போ அப்படி பிரிச்சுக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு இடத்துல ஷிரசின்றார், ஒரு இடத்துல கோட்டின்றார் இல்லையா, மூர்தினின்றார். ஸோ அப்புறம் 1000 கோடி பலன். அயுத்தம் ச உபவீத்தம்னு சொன்னான்னா பூனலில் வந்து போட்டுட்டோமானா அயுத்தம்னா 10,000 பலன். லக்ஷ கோடிக்கு புஜே ஸ்திதே புஜம்னா தோல். ஸோ தோளில் இருந்ததுனா லக்ஷ கோடி பலன். மணிபந்தேனா ரிஸ்ட்டு மணிக்கட்டு. ஸோ மணிக்கட்டில் ருத்ராட்சம் வச்சுட்டோம்னா அது ஒரு வளையல் மாதிரி போட்டுட்டோம்னா மோட்ச சாதனக்காக பரமமான மோட்சத்தையே சாதித்து கொடுக்கக்கூடும். शिरसाधारिते कोटिः कर्णयोः दशकोटयः शतकोटिः गले बद्धः मूर्तिकोटिसहस्रकम् अयुतं च उपवीते तु लक्षकोटिः भुजे स्थिते मणिबन्धे तु रुद्राक्षः मोक्षसाधनकः परः. रुद्राक्षधारकः भूत्वा यत्किञ्चित् कर्म वैदिकं कुर्वन् विप्रः सदा भक्त्या महत् आप्नोति तत्फलं. रुद्राक्षमालिकां कण्ठे धारयेत् भक्तिवर्जितः पापकर्मा तु यः नित्यं स मुक्तः सर्वबन्धनात्. ருத்ராட்சம் போட்டுக்கக்கூடியவன் தாரகக தரித்து கொண்டிருக்கக்கூடியவன் பூத்வா அப்படி இருந்து கொண்டு எத்கிஞ்சித் கர்ம வைதிகம் வேத காரியம் எது பண்ணினாலும்
குர்வன் விப்ரக அந்த அதை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிராமணன் சதா பக்தியா அப்படி பக்தியோடு தன்னோட காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். ருத்ராட்சம் வேற போட்டுட்ருக்கான். அப்படிப்பட்ட பிராமணன் மகத்தாப்னோதி தத்பலம், மகத்தான பலன் அவனுக்கு கிடைக்கும் அதில். ஸோ பக்தி வர்ஜிதக, ஸோ பக்தி இல்லாதவன், பக்தி வர்ஜிதக, பக்தி இல்லாதவன் ருத்ராட்ச மாளிகாம் கண்டே தாரையேது. ஸோ அவன் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு இருந்தால் கர்மா தூ யக, ஒரு பாபகர்மத்தை பண்ணினால், ஈவன் இஃப் அவன் பண்ணினால் கூட நித்தியம் ச முக்தக சர்வபந்தனாத், அவன் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டுவிடான். எல்லா பந்தங்கள், எல்லா தலை அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அதிலிருந்து விடுபட்டு விடுவான். रुद्राक्षधारकः भूत्वा यत्किञ्चित् कर्म वैदिकं कुर्वन् विप्रः सदा भक्त्या महत् आप्नोति तत्फलं. रुद्राक्षमालिकां कण्ठे धारयेत् भक्तिवर्जितः पापकर्मा तु यः नित्यं स मुक्तः सर्वबन्धनात्. रुद्राक्ष अर्पितचेताः यः रुद्राक्षः तु न वैधृतः असौ माहेश्वरः लोके नमस्यः स तु लिङ्गवत् अविद्यो वा स विद्यो वा रुद्राक्षस्य तु धारणात् शिवलोकं प्रपद्येत कीकटे गर्दभो यथा. ஸோ ருத்ராட்ச அர்ப்பித சேதா, அதாவது ருத்ராட்சத்திலேயே மனசை நிலை பெற்று அந்த ருத்ராட்சத்தோட மகிமையை புரிஞ்சுட்டு அதில் மனசு வச்சு ருத்ராட்சஸ்து நவை திருத்தக அதில் இல்லை அர்ப்பித சேதக யக. ஸோ ருத்ராட்சத்தில் மனசு வச்சுட்டு ருத்ராட்சஸ்து நவை திருத்தக, ஆனால் அதை போட்டுக்கலை, ருத்ராட்சம் போட்டுக்கலை. அசௌ மாகேஸ்வர லோகே நமஸ்யக, அது பாவனை தான் இருக்குது. அர்ப்பித்த சேத்தான்னு சொன்னால் பாவனையாக ருத்ராட்சம் போட்டுருக்கேன்னு நினைக்கிறான், ஆனால் நிஜமாக ருத்ராட்சம் இல்லை அவன் கழுத்தில். அப்படி பாவனையில் இருந்தால் கூட அசௌ மகேஸ்வரக, மகேஸ்வர ஸ்வரூபி ஆகிடுவன். அவனே மகேஸ்வர ஸ்வரூபி தான். நமஸ்யக, நமஸ்காரம் பண்ண தகுந்தவன். சத்து லிங்கவத், சிவலிங்கம் போல. சிவன் லிங்கஸ்வரூபியாக இருக்கார், ஒரிஜினல் மூஞ்சி இல்லை அவருக்கு, லிங்கஸ்வரூபமாக இருக்கிற மாதிரி தான். பாவனையில் ருத்ராட்சம் போட்டுருக்கான், நிஜமாக ருத்ராட்சம் இல்லை. அப்படி இருந்தாலும் அவன் மகேஸ்வர ஸ்வரூபியாக லிங்க சிவலிங்கம் போல இருப்பவன். அவித்யக ச வித்யக, வித்யை இல்லாதவன், ஞானம் இல்லை, ஞானம் இருக்கிறவன் யாரானாலும் சரி ருத்ராட்ச தாரணா, அது ருத்ராட்சம் போட்டுட்டால் சிவலோகம் பிரபத்தியேத, சிவலோகத்தை அடைந்து விடுவான். எப்படி? கீக்கட்டே கர்தவக யதா, கீக்கட்டான்னு சொன்னான்னா பீகார்னு அர்த்தம். இப்போ உள்ள தேசம் கீக்கட தேசம்னு சொன்னால் பீகார்னு அர்த்தம். ஸோ பீகார் தேசத்தில், கீக்கட தேசத்தில் ஒரு கழுதைக்கு மோட்சம் கிடச்சிது. அது எப்படிங்கிற கதை என்னென்னா, கீக்கட தேசத்தில் ஒரு கழுதையோட முதுகில் ருத்ராட்சத்தை ஏறிண்டு போயிட்டு இருக்கான்னு ஒருத்தன் ருத்ராட்சத்தை தூக்க வேண்டாமே, கழுதை மேலே வச்சுன்னு போயிட்டுருக்கான். அது என்னாச்சு, வெயிட்டு தாங்காமல் விழுந்து செத்து போயிடுது. அந்த கழுதை அந்த வெயிட் தாங்க முடியாமல் செத்து போயிடுது. நேராக சிவஸ்வரூபமாக எடுத்து மேலே போச்சு இப்படின்னு கதை. ஸோ அதனால் கீக்கட தேசத்தில் உள்ள கழுதையை போல் அவன் படித்தாலும் படிக்காட்டாலும் மனசில் சிவலிங்கத்தை வச்சுட்டுருக்கானா, இந்த கழுதை முதுகில் வச்சுட்டு அவன் மனசில் வச்சுருக்கனாலே அவனுக்கு சிவஸ்வரூபம் ஆயிடுவான்னு சொல்கிறான். रुद्राक्ष अर्पितचेताः यः रुद्राक्षस्तु न वैधृतः असौ माहेश्वरः लोके नमस्यः स तु लिङ्गवत् अविद्यः वा स विद्यः वा रुद्राक्षस्य तु धारणात् शिवलोकं प्रपद्येत कीकटे गर्दभो यथा. सर्वं जगदम्बार्पणमस्तु.